ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி தான். வாழைப்பூ வடை தான் செய்ய போறோம். வாழைப்பூ வச்சு நம்ம எப்படி வடை செய்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த வடை பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ செஞ்சு குடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி வடையா நம்ம செஞ்சு குடுக்கும்போது கூட அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பட்டாணி பருப்பு தான் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். பட்டாணி பருப்பு, கடலைப்பருப்பு 2 விதமான பருப்பு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பட்டாணி பருப்பு வந்து இந்த வாழைப்பூ வடைக்கு வந்து சூப்பராக இருக்கும். நான் பட்டாணி பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஷோரூமில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நீங்கள் கேட்டு கூட வாங்கிக்கலாம். சப்போஸ் இந்த பருப்பு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 250 கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கூடவே நான் வாழைப்பூவும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வெள்ளையாக ஒன்று வந்து முட்டு மாதிரி இருக்கும், அதுவும் இந்த நரம்பு மாதிரி இருக்கும். ரெண்டையும் எடுத்து சுத்தம் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது வந்து செரிக்காது, செரிமானம் ஆகாதுங்கிறதுக்கு தான் அதை சுத்தம் பண்ணணும். நான் சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணலாம் இல்லை, அப்படியே தண்ணிக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைக்கலாம். எப்படி அரைக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 5 காஞ்ச மிளகாய், வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு 6-7 பூண்டு பல் தோல் உரிக்காமல் அப்படி எடுத்துருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இஞ்சி துண்டு 2 சின்னதாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மிளகாய் பூண்டு எல்லாமே ஒரு சுற்றி எடுத்தாச்சு. பாருங்கள், பருப்பு வந்து இப்போ தண்ணி வடித்து எடுத்துட்டேன். இப்போ இது கூடவே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பருப்பு கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க. ரொம்பவும் நைஸாகவும் இல்லாமல் ரொம்பவும் குறைன்னு இல்லாமல் ஒரு மீடியம் சைஸுக்கு அரைச்சி எடுத்துங்க, மீடியமான பதத்துக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பூவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகலாம் அரைக்க வேண்டியதில்லை, அப்படியே குறைன்னே அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பூவையும். இப்போ வாழைப்பூ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ வாழைப்பூவும் அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க. எதுக்காக நான் அரைச்சிட்டு எடுக்கிறேனாக்கா, இதில் வந்து இல்லைன்னா ஒரு மாதிரியாக திரியாக கிடக்கும், ஒன்றும் சேராது வடைக்கு. இந்த மாதிரி அரைச்சி போட்டோம்னா நல்லா சேர்ந்து பிசையும் போது நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அதுக்கு தான் அரைச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க. இப்போ இதையும் நம்ம இதை கூடயே சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கூடயே இதையும் சேர்த்துக்கலாம், வாழைப்பூவையும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம எல்லாம் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வாழைப்பூ பார்த்தீங்கன்னா பொடிசாக கூட நல்லா பொடிசாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். அரைக்கலைன்னா கூட பரவாயில்ல, பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இல்லைனாலும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இப்படி எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சோம்னா இப்படி வரணும். இந்தமாரி தட்டணும், அப்படியே ஒன்று சேர்ந்து வரும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போ நம்ம வடையை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடேறினா தான் அடுப்பை வந்து மீடியம் ஆச்சுங்க, ஹையில் வைக்காதீங்க. இப்போ நம்ம வந்து வடையை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம பரட்டி விடணும். உடனே பரட்டி விட்டிங்கன்னா உடஞ்சிரும் வடை. இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு பரட்டி விடணும். அடுப்பை மட்டும் ஹையில் வச்சிடாதீங்க, ஒரு மாதிரி கரிஞ்சது மாதிரி ஆகிடும். பாருங்கள், இப்போ வடை சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் உருண்டையே பிடிச்சி வச்சுட்டு, இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், மேலே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. அதாவது குழந்தைங்களுக்கு இந்தமாரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க கூட. நீங்களே இதேமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.